ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் கிளாஸ். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் சோட்டு ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். அதிலேருந்து ஒரு லாங் செயின் ஸ்டிச் கொடுத்து அதில் வந்து பக்கத்தில் ஒரு சின்ன ஷார்ட் செயின் கொடுத்துட்றோம். ஓகேவா? இந்த ஷார்ட் செயின்லேருந்து ஈச் லெஃப்ட் ஆர் ரைட்டு, ஃபஸ்ட்டு நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரைட் எடுத்துக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்டு அப் டைரக்ஷன் இப்போ சொல்கிறேன். அப் ஆர் டவுன், மேலே அப் டைரக்ஷன் எடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டவுன் டைரக்ஷன் எடுங்க. இல்லை நான் ஃபஸ்ட்டு டவுன் டைரக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா க்ராஸாக கொண்டு போயிட்டு டவுனில் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிங்க ஸ்டிச், அதுக்கு நேரவே ஒரு லாங் செயின் போட்டு அதுக்கு மேலே அப் டைரக்ஷனில் ஒரு சின்ன ஷார்ட் செயின் போட்டு அங்கேருந்து க்ராஸில் கொண்டு வந்து கீழே டவுனில் ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி எண்டு ஷார்ட் செயின் போட்டுட்டு அஸ் யூஷுவல் நம்ம பெயிண்ட் பண்ண மாதிரி லாங் செயின், மறுபடியும் அப் டைரக்ஷனில் ஒரு சின்ன செயின், அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஷார்ட் செயின், அது மாதிரி கொண்டு வந்து நம்ம கண்டினியூஸாக இது தானே இப்போ பண்ண போகிறோம். ஒரு சின்ன செயின், கீழே ஒரு செயின் நமக்கு கொஞ்சம் லென்த்தியாக வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செயின் போட்டிருக்கோம். போட்டுட்டு மறுபடியும் இந்த சைடை டவுன் டைரக்ஷன்லேருந்து மேலே அப்லேருந்து மறுபடியும் கீழே க்ராஸ்க்கு வந்து ஒரு சின்ன ஷார்ட் செயின், மறுபடியும் ஷார்ட் செயின் போட்டு மறுபடியும் டவுன் டைரக்ஷன், மறுபடியும் மேலே அப் டைரக்ஷன், மறுபடியும் டவுன் டைரக்ஷன் வந்துட்டு 2 ஷார்ட் செயின். இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த சோட்டை ஸ்டிச் ஃபினிஷ்ட் ஆகிடும். ஓகேவா? மேக்ஸிமம் இது நம்ம நிறைய ஃபில்லிங்ஸு இல்லை நெக்லைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். நெக்லைன் இதே மாதிரி யூனெக் நம்ம யூஸ் பண்ணோம். யூனெக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதான் எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான். இல்லை சிலர் டபுள் செயின், நார்மல் செயின் மட்டும் யூஸ் பண்ணி ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை எனக்கு இந்த செயின் எல்லாமே நான் யூஸ் பண்ணுவேன், கொஞ்சம் யூனிக் டிசைன்ஸாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது மாதிரி எல்லா ஸ்டிச்சஸுமே யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் சோட்டர் ஸ்டிச். இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா சோட்டர் ஸ்டிச் எண்ட் ஆயிரும். அவ்வளோதான். பாருங்கள், ஒரு லாங் செயின். மேக்ஸிமம் சோட்டர் ஸ்டிச் நம்ம நெக்லைன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டிச்சஸுமே. மேக்ஸிமம் நம்ம எந்தளவு ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்லா ஃபெமிலியர் ஆகும். இது இப்போ நம்ம சரி த்ரெட்டில் நான் போட்டுட்ருக்கேன். இது சரி த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அண்ட் சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும். டாஸ்கில் சரி த்ரெட் அண்ட் சில்க் த்ரெட் ரெண்டுலேயுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ மட்டும்தான் உங்களால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் கற்றுக்க முடியும். டாஸ்க் எந்தளவு நீங்கள் கிளியர் பண்ணி சென்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப ஃபெமிலியராக ஆரம்பிக்கலாம். ஐ ஹோப் இந்த சோட்டர் ஸ்டிச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸை கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நம்ம இந்த சோட்டர் ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் என்னாட் போட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது ஃபிஷ் போன் ஸ்டிச். ஓகேவா? இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்டிச்சு. ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அதுக்கு 2 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். சென்டர் லைனில் இருந்து நீடியில் உள்ள விட்டு த்ரெட்டை மேலே புல் பண்ணி எடுத்திருக்கோம். மேலே சென்டர் லைன்லேருந்து மேலே ஃபஸ்ட்டு அப் லைன், மேலே இருக்க ஒரு லைனுக்கு ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ அது ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம போட போகிறோம். சென்டர்லேருந்து மேலே ஒரு ஸ்டிச், மேலே அப்பர் லைன்லேருந்து லோவர் லைனுக்கு ஒரு ஸ்டிச். ஓகேவா? அந்த ஒவ்வொரு ஸ்டிச்சுமே நம்ம ஷார்ட் செயின் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட் மேலே அப் டைரக்ஷன் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே ஒரு ஸ்டிச் போட்டு அங்கேயும் நம்ம ஷார்ட் செயின் போட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் மெயின் ஸ்டெப்பு. அந்த மேலே அப் டைரக்ஷன் இருக்குல்ல, அதுலேருந்து நம்ம சென்டர், அதாவது அந்த ட்ரையாங்கிளோட மேல் பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்ஷனுக்கு சென்டரில் நம்ம ஒரு ஸ்டிச் போட போகிறோம். அந்த 2 த்ரெட்டையும் ஓப்பன் பண்ணி விட்டு அதுக்கு சென்டரில் இப்போ ஒரு ஸ்டிச் போட போகிறோம்.
எடுத்துகிட்டு இப்போது மேலே இருக்க த்ரெட்டை கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன செயின் போட்டு ஒரு ஷார்ட் செயின் போட போகிறோம். நீங்கள் ஷார்ட் செயின் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை ஷார்ட் செயின் வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் ஷார்ட் செயினை விட்டுட்டு போட்டுக்கலாம். ஷார்ட் செயின் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங் இருக்கும், இல்லை அப்படின்னாலுமே வேணாம். தெரியுதா? மறுபடியும் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி மேலே இருக்க த்ரெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலேருந்து அப் டைரக்ஷனில் மேலே இருக்க லைனில் ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் லோவர் டைரக்ஷனில் கீழே இருக்க த்ரெட்டுக்கு ஒரு ஸ்டிச்சு, ஒரு ஷார்ட் செயின் ஸ்டிச்சு கீழே கொண்டு வந்து மறுபடியும் ஒரு சின்ன ஷார்ட் செயின் போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஓப்பன் பண்ணி அங்கே ஒரு ஸ்டிச்சு. அதே மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதோட கண்டினியூஷன் தான் இது. ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் வரும். புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டிச்சஸில் நடுவில் ஒரு சின்ன சின்ன பீட்ஸு அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணி பண்ணோன்னாலும் இன்னும் அழகாக இருக்கும். க்ரியேட்டிவிட்டி தான். மேக்ஸிமம் எதுவுமே நம்ம ப்ளவுஸ்க்கெலாம் யூஸ் பண்ண மாட்டோம். நிறைய ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப ரேர் கேஸ், ரொம்ப சிம்பிள் டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. இதுதான் வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச். கிளாஸஸ் புரிஞ்சுட்ருக்கும்னு நினைக்கிறேன். எது டவுட் இருந்தாலுமே அப்பப்போ கிளியர் பண்ணிகிட்டே வாங்க. டவுட்டை வந்து பேக்லாக் பண்ணி வைக்காதீங்க. அப்புறம் கேட்டுக்கலாம், இல்லை கற்றுக்கலாம் அப்படின்னு பேக்லாக் பண்ணாதீங்க. நிறைய ஓன் டிசைன்ஸ், நிறைய ட்ரிக்ஸ், ஐடியாஸ் நீங்கள் கண்டுபிடிங்க. லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு ஸ்டிச்சை, இல்லை இன்னொன்று ஷார்ட் செயின் போடுறேன் அப்படின்னா உங்களோட கன்வீனியன்ட்டு தான் போட்டுக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ண ஐடியாஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.